உதவி செய்யுங்க சார். நாங்கள் எந்த ஒரு உதவி இல்லாமல் ரோட்டில் நிற்கிறோங்க சார். எங்களுக்கு நீங்கள் தான் சார் உதவி செய்யணும். ஒருத்தர் ஒன்றுமே கேட்கலங்க சார். எங்களால் கிராம சார் எந்த ஒரு உதவி கொடுக்கலங்க சார். நீங்கள் சார் எங்களுக்கு உதவி கொடுங்க சார். சாமி உங்களை கையெடுத்து கொடுக்குறாங்க சார். எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுங்க சாமி. நாங்கள் நம்பி இருக்கோங்க சாமி. உங்களை சார் நீங்கள் சரி ஒரு உதவி செய்யுங்க சாமி. இருக்கிறதுக்கு புள்ளப்பட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு உங்கள் பிள்ளைங்க வீட்டில் 4 குடும்பம் இருக்காங்க சார். இந்த லயத்தை பாருங்க சார். நிம்மதியாக இருக்கிறதுக்கு இல்லைங்க சார். சார் உங்களை தான் நம்பி இருக்கோங்க சார். உதவி செய்யுங்க சார். எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க சாமி. சார் நாங்கள் ஒரகுல எஸ்டேட்டில் பண்ணி இருக்கோம். அப்போ எங்களுக்கு கிராமத்தை எந்த விதமான உதவியுமே இல்லை. அது வர்றாங்க வெளியில் நின்று எழுதி கிட்ட பேசாமல் போனாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம் வீடெல்லாம் பார்க்க சொல்லி வத்தலுக்குமா செய் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதை பற்றி நாங்கள் தோரைக்கிட்ட தோரனா வீடெல்லாம் பார்த்துட்டு போனார். அதுக்கு பிற்பாடு எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. எங்களுக்கு கொழுந்தெடுக்க சொன்னாங்க. நாங்கள் எப்படி கொழுந்தெடுக்க இருக்கோம் நிம்மதியாக இருக்குன்னு. அப்போ எங்களுக்கு கொழுந்தெல்லாம் எடுத்து கொடுக்க இல்லாது. ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க சாமி. எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் ஒன்று உதவி பண்ணி கொடுங்க சாமி. அதான் தயவு செய்து எங்களுக்கு பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் முடிச்சு இல்லை 4-5 பிள்ளை கிளம்ப கூட்டிட்டு இருக்காங்க. எந்த விதமான வசதியுமே இல்லை. அதனால் தயவு செய்து பிள்ளைகளுக்கு ஒரு வீடு எங்களுக்கு நாங்கள் வயசு பற்றி நாங்கள் இப்போ சேர்த்தாலும் சரி எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வீடு எடுத்து கொடுத்து நிம்மதியான இடத்துல ஒரு இன்ஜினியர் மேலே வச்சு இந்த எஸ்டேட்டில் கேளாது அப்படிங்கிற ஒரு முடிவுன்னு தான் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது தயவு செய்து சார் நீங்கள் எல்லாம் உதவி பண்ணீங்கன்னா மிச்சம் நன்றியாக இருக்கும். நன்றி. ஏன்னு கேட்டால் நாங்கள் இதை பற்றி எங்களுக்கு எப்படி கரைக்கணும்னு தெரியாமல் கரைக்கிறோம். ஏன்னு கேட்டால் அவ்வளோ பெரிய ஒரு அவதியில் இருக்கும். தடவை பேஞ்ச மலைக்கு அங்கே பக்கத்தில் ஒரு திங்கள வீட்டில் போயிட்டு தான் படிச்சிருந்தோம். அப்போ அப்படி என்னன்னாலும் போய்கிட்டு இருக்க இல்லாதுங்க சார். எங்களுக்கு ஸ்டேட் மூலியமாக எந்த உதவியும் இல்லை. அரசாங்கத்து மூலியமாக எந்த உதவியும் இல்லை. கிராம சங்ககிட்ட போய் கதைக்க போனால் வீட்டில் எழுதிட்டு என்ன கதைக்கணும் என்ன சொல்லணும்னு இல்லை. அசிஸ்மா கொடுக்குது அது கூட எங்களுக்கெல்லாம் இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு பாகுபாடு இல்லை. நாங்கள் இந்த மாதிரி ஸ்டேட்டில் இருந்துக்கிட்டு இருக்கோம். உரக்கொலைனா யார் ஜனாதிபதி கூட தெரியாது. உரக்கொலை ஸ்டேட் எதுன்ட்டு அப்போ எங்கே இருக்கீங்க உரக்கொலைனா தெரியாதுங்க. ஓட்டு வாங்க முந்தா நாள் நாங்கள் காய்ச்சதுக்கு சார் காய்ச்சி கேட்டீங்க தானே உரக்கொலைனா எங்கிட்ட இருக்குன்னு. அப்போ என்ன செய்யறதுங்க சார்? நீங்கள் தான் இதுக்கு முடிவு நடந்திருக்க பிரச்சனை என்னன்னு கேட்டால் இது நூல் தீசி அங்குடானத்து ஆசனை மண்ணான உரவொல்லான தான் இருக்குது. அதை பற்றி யாருக்கும் தெரியாது. நாங்கள் யூனியன் அது இதெல்லாம் வச்சிருந்து காங்கிரஸில் இருக்கோம். இன்ன வரைக்கும் யாரும் பார்க்கவும் கூட இல்லை. முக்கிய பிரச்சனை என்னன்னா இந்த ரோட்டெல்லாம் நாங்கள் தான் கஷ்டப்பட்டு அழிஇருக்கோம். ஜேசிபி கூட போட்டு செஞ்சு கொடுக்கல. இதை இத்தனை 7 லயம் போல் இடிஞ்சிருக்கு, தண்ணி அடிச்சிருக்கு. ஆளுகளுக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லை. நிர்வாகம் பார்க்குறது என்னன்னு கேட்டால் அவங்களோட வாசியை பார்த்து நீ கொண்டு வரலாம் எடுக்காமல் நிப்பாட்டியிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் யாரும் பார்க்குற மாதிரி இல்லை. இப்போ இந்த ஒரு ரோட்டெல்லாம் நாங்கள் வீடியோவில் போட்டிருக்கோம். அது பாருங்கள். கொஞ்சம் இருக்க நிலைமை ஆளுக்கு அன்னன்னைக்கு பெரிய ஒரு கஷ்டத்தில் இருக்க நிலைமை இல்லை நாங்கள் இருக்கோம். என்னன்னு கேட்டால் இப்போ இந்த இருக்க ஆளுகளுக்கு ஒரு நிரந்தர வீடு ஒன்றும் இல்லை. அதுக்காக ஒரு ஒழுங்கு செஞ்சு கொடுப்பீங்கன்னு தான் உங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம போகிறதுன்னு சொல்லுங்கள். இப்போ நாங்கள் போகிறோம். அந்த மேனேஜர் வர சொல்லியிருக்காரு. நாங்கள் இங்கேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் நடந்தா போய்கிட்டு இருக்கோம். நடக்க ரோட்டில் இப்போ நாங்கள் இதை கஷ்டப்பட்டு தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த இருக்க நிலைமையை பார்த்து நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த நிலைமை என்னான்ட்டு. உரக்கலையே தெரியாது. எந்த நிர்வாகம் கிராம சேவை வந்தாலும் கேட்கறது லொக்குதே அப்படின்ட்டு போறாங்க. அந்த நிர்வாகத்துல உள்ளவங்க கொஞ்சம் கவனிச்சு பாக்குறாங்களும் இல்ல. யாரு கேட்டா இது இப்ப இன்னைக்கு நேரத்தை இடிஞ்சதில்ல. இது 3வது இடிஞ்சிருக்கு. 1959 ஒண்ணு, 1977 ஒண்ணு. இதுதான் பிரதானமா வந்தது. இது எல்லாம் வெடிப்போட்டு தான் இருக்கு, தள்ளிக்கிட்டு தான் இருக்கு. எந்த நேரம்னு சொல்ல இயலாது. அப்போ அதனால தயவு செய்து யார் சார் ஒரு இன்ஜினியர் அனுப்பி எங்களுக்கு இருக்க இடமா ஏழாதாங்கிற பார்த்து சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மிக நன்றியாக இருக்கும். எங்களுக்கு இருக்கக்கூட வீடு வாசல் இல்லை, ரோட்டு இல்லை. எங்களை யாரும் பார்த்தது இல்லை. நிர்வாகம் கூட வர்றதில்லை. அவரும் போயிட்டு சரி பார்த்துட்டு லைட்டை மட்டும் பார்த்துட்டு கவனமாருங்க சொல்லிட்டு போகிறாங்க. எங்களுக்கு யாரும் எங்களுக்கு எதுவும் சொல்லி பார்க்குறாங்க. எல்லாமே லைட்டுகளில் போயிட்டு இருந்தாங்க சார். சிங்கள வீட்டுகளில் இருந்து அங்கேருந்து ஒரு நாள் தான் நிப்பாட்டுறாங்க. எங்களுக்கு சின்ன பாலங்களை வச்சுக்கிட்டு எங்களுக்கு பெரிய அவதியாக இருக்குது. யாரும் சார் எங்களை கவனிக்கிட்டு இருந்தாங்க சார். நீங்கள் நன்றி செய்து பார்த்துட்டு எங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு கொடுங்க சார். நாங்கள் அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
ரோட்டு கூட இல்லாம சார் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பெரிய ஒரு உதவியா இருக்கும். அவாய்ட் பண்ணுங்க சார். அறவே வீடு கூட இல்லாம இருக்கும். அதை வந்து யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. முடியாத பிள்ளைகளை தூக்கிட்டு போற மாதிரி தூக்கணும். இல்லை இன்னொரு வீட்டுல நாங்க சொந்தக்காரங்க வீட்டுல வச்சுட்டு போய் இன்ன வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கு ஒண்ணா எழுதிக்கிட்டு தயவு செஞ்சு எங்களுக்கு இந்த உதவி செஞ்சு எப்படியாவது இந்த உடம்பலை ஸ்டேட்டுக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சியா வர்றதுக்கு எப்படி உதவி பண்ணுற மாதிரி உங்களை சின்ன பிள்ளைகளை அன்னைக்கு தூக்கிக்கிட்டு நாங்க அங்கங்க ஓடிங்க சார். எங்களுக்கு போறதுக்கு பாதை கூட இல்லாம நாங்க ரோட்ல எங்களுக்கு நீங்க தான் என்ன சரி ஒரு முடிவை நல்லதை காட்டணும். எங்களுக்கு நாங்க சரியான அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். வீடு வாசல்ல ரோட்டுல எல்லாத்துக்கும் நீங்க தான் பார்க்கணும். எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்யுங்க சார். நமக்கு எங்க சரி ஓடிட்டு தான் நாங்க நேற்று நைட்டு மழை வந்துச்சு. நாங்க இன்னொரு வீட்டுல தான் போய் படுத்திருந்தோம். அதனால நீங்க சரி யாருக்கு பார்த்து எல்லாம் சரி செய்யணும். யாருமே எங்களுக்கு ஒரு உதவி இல்ல. நீங்களாவது எங்களுக்கு பார்த்து ஒரு உதவியை செய்யுங்க சார். இந்த ரோட்டை கொஞ்சம் வீடியோ காட்ட நீங்க பாருங்க, கொஞ்சம் எவ்வளவு பாடு பட்டிருக்கோம். இந்த பாடலை கொஞ்சம் பாருங்க, அப்படி ஒரு கல்லு பாருங்க. அது கொஞ்சம் வீடியோ காட்டுங்க கூட ரோட்டு ஒன்று பாருங்க கொஞ்சம் எப்படி இருக்குன்ட்டு. இதெல்லாம் நாங்களே சூப்பராகி இருக்கோம். அந்த